பேன் நீட் ஒழிக்கணும். அதற்காக வேண்டி இந்த காலவரையற்ற பட்டினி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 6வது நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டம் நாங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தொடர் போராட்டமாக இதை நடத்தணும், எங்களுக்கு பொதுவாக ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம். அவர் அதுக்கான அனுமதி கொடுக்கல. ஸோ அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா பொதுவான ஒரு இடத்துல எல்லாருமா கூடி இதை ஒரு தொடர் போராட்டமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அந்த அனுமதி கிடைக்காத பட்சத்தில் இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் இதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த போராட்டம் நடத்தியே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ தொடர்ந்து ஒரு வீரியத்தோடு நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த போராட்டத்தை இப்போ இதோட நிறுத்திடக்கூடாது. தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் மத்திய அரசு செவிகளில் நம்ம தட்டி எழுப்ப முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். அப்படி பார்க்கையில் எங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்குதுன்னு நாங்கள் தேடினோம். நாங்கள் தேடின பட்சத்தில் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் ஐயா எங்களுக்கு இதுக்கு அனுமதி கொடுத்தார். ஸோ வேறு எங்கேயும் எங்களுக்கு அனுமதி கிடைக்காத பட்சத்தில் இங்கே எனக்கு கிடைச்சதுனால தான் நாங்கள் இங்கே எடுத்திருக்கோம். அதுவும் அறநெறிப்படி இதை பண்ணணுங்கிறதுனால தான். ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு சட்டப்படி உரிமை உண்டு. ஸோ அதுபடி தான் நாங்கள் இந்த சின்ன இடத்துல நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் கண்டிப்பாக நடக்கும், பேன் நீட் ஒழிகிறது வரைக்கும். எல்லாரும் இணைந்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பர்மிஷன் கேட்டது. எங்களுக்கு கொடுக்கலையே. போலீஸை விட்டு கிளியர் பண்ணுறதுங்கிறத அவங்க இமிடியேட்டாக பண்ணல, கொஞ்சம் நாள்கள் கடந்த பிறகு தான் அதை பண்ணுறாங்க. நாங்கள் என்னென்னா முதல் கட்டமாக நீங்கள் அனுமதியே கொடுக்கலையா, நாங்கள் உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு அனுமதியே கொடுக்கல. நீங்கள் கொடுத்து நீங்கள் எங்களை உட்கார வச்சிட்ட பிறகு அதை நீங்கள் போலீஸ் எங்களை வச்சு கிளியர் பண்ணுறத நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஏன்னா தவேக அரசு அவங்களுடைய வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று. நீட்டை நாங்கள் ஒழிப்போம், அதற்கான எல்லா முறைகளையும் நாங்கள் கையெடுப்போம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 2 தடவை சட்டசபை கூடிருச்சு. ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே பேசலை, அங்கே எதுவுமே பேசலை. ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களுக்காகவாவது அவங்க சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கும் மௌனமாகவே இருக்கிறதுங்கிறது அது அந்த அரசு கவனிக்கணும் கண்டிப்பாக. தவேக கட்சியின் தலைவர் விஜய் சார் கண்டிப்பாக இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்த கோரிக்கையை முன்னெடுத்து இங்கே பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அனிதாவுடைய இறப்புக்கு அவங்களுடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தவங்க இப்போ இதை ஒரு போராட்டமாக இங்கே பற்றி எறியும் இந்த நிலையில் மௌனம் காத்து ஒரு ஆதரவாக ஒரு வார்த்தைகளும் சொல்லாமல் போராட்ட களங்களுக்கு நேரில் சந்திக்காமல் இருக்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இது அவங்களுடைய அரசோடைய போக்கு எப்படி இருக்குங்கிறத மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே காமிக்கும் ஆக்சுவலாக. ஸோ மக்கள் இதை புரிஞ்சுக்கணும், தமிழக மக்கள் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அவங்க வாயை திறந்து பேசணும், போராட்ட களங்களில் அவங்க பார்க்கணும். அது அவங்களுக்கான விஷயம். தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் திரும்பி நாம் நிற்காமல் தொடர் போராட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக நடக்கும், என்ன நிற்காது. கண்டிப்பாக தொடர் போராட்டம், நீட் ஒழிப்பு நடக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். எங்களுடைய கோரிக்கை 2 தான். 1 நீட் ஒழிக்கணும், 2 கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மத்திய பட்டியல்கிட்ட பொது பட்டியலில் போயிருக்கு. பொது பட்டியலில் இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் என்னென்னா எல்லா மாநிலங்களுக்கும் கல்வி அமைப்புங்கிறது ஒரே சீராக இல்லை, ஒரு ஒன்றிணைந்த மாதிரி இல்லை. டெல்லியில் சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, பட் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் சிலபஸ் இருக்குது, மெட்ரிக் இருக்குது, இன்டர்நேஷ்னல் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது. இங்கே இருக்கிற பிள்ளைகள் 4 சிலபஸுமே படிக்கிறாங்க. 4 சிலபஸுமே படிச்சுட்டு +2ல் மார்க் எடுத்துகிட்டு வராங்க. இப்போது அந்த +2ல் எடுக்கிற மார்க்கில் பொதுவாக யார் ஃபஸ்ட்டு வராங்க, யார் செகண்ட் வராங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு மருத்துவ நுழைவு போய்கிட்டு இருந்தது முன்ன. இப்போ நீங்கள் புதுசாக நீட்டை கொண்டு உள்ளே வச்சதும்
இப்போ ஸ்டேட் சிலபஸ் படிக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா, பணம் கட்டி பள்ளிகளில் படிக்க முடியாத பெற்றோர்கள் அரசு தரப்பில் அவங்க கொடுக்குற அந்த பணத்தில் பள்ளிகளில் போய் படிக்கிறாங்க. 12வது வரைக்கும் படிக்கிறாங்க. 12வதுல ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. அடுத்து மருத்துவ படிப்பு போகணும் அப்படின்னும் போது நீங்கள் நீட்டை கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஸ்டேட் சிலபஸை ஃபுல்லாக படித்து முடித்தவங்க நீட்டுக்கு இப்போ சிபிஎஸ்சியை படிக்கணும். சிபிஎஸ்சி சிலபஸை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு அவங்க 1 வருஷம் எடுக்கிறாங்களோ 2 வருஷம் எடுக்கிறாங்களோ, அதை முடிச்சுட்டு மறுபடியும் நீட் எக்ஸாமுக்காக வேண்டி ஒரு ஸ்பெஷலைஸாக அதுக்கு ஒரு ப்ரிப்பேர் ஆகணும். அது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு 1 வருஷம் போகுது. ஸோ இதை முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க. எக்ஸாம் எழுதும் போது முதல் தடவை தேர்ச்சி அடையலைன்னா அடுத்த எக்ஸாமுக்காக மறுபடியும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அதுக்கும் தேர்ச்சி அடையலைன்னா 3வது ஒரு தடவை அட்டம்ப்ட் போகலாம், நிற்காமல் தொடர்ந்து போகிறாங்க. இப்போது இத்தனை வருடங்கள் அவங்க போகிறதுக்கு பேக்கில் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, பேரண்ட்ஸோடைய மொத்த உழைப்பும் இவங்களுக்கு தான் போகுது. ஏன்னா இந்த இதுக்காகவே அவங்க இவங்களுடைய படிப்புக்காக மொத்த இத்தனை வருட காலங்களுக்கும் அவங்க அவ்வளவு செலவு பண்ணுறதுக்கான மொத்த வேலைகளும் போகுது. இப்போது பணக்காரங்களாக இருந்து நான் வந்து 1 கோடி என்னப்பா நான் 5 கோடி கூட கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ கூலி வேலை செய்கிறவங்க, துப்புரவு வேலை செய்கிறவங்க, மூட்டை தூக்கி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற விவசாயத்தில் இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெற்றோர்களால் இத்தனை வருட அந்த பேர்டனை வந்து அவங்களால எப்படி வந்து தாங்க முடியும்? ஒரு பக்கம் இவங்க பேரண்ட்ஸ் படுற இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கும் வந்து அவங்க அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, நாம் படிக்கிறோம் ஆனால் ஏன் முடியலை அப்படிங்கிற அவங்களுக்குள்ளே ஒரு மன அழுத்தம், சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுறது தான் ஹைப்பாகி அவங்கள வந்து தற்கொலை வரைக்கும் கொண்டு போகுது. எத்தனை பேர் இறந்துருக்காங்க? தமிழ்நாட்டில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்துருக்குறாங்க. மொத்த இந்தியாவில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட்டுக்காக இறந்துருக்காங்க. தேர்வு மட்டுமே மையப்படுத்தி மொத்தமாக தேர்வுக்கு நான் எழுதி அதில் சைக்காலஜிக்கலாக இறந்தவங்க மொத்த இந்தியாவில் என்சிஆர்பி கணக்குப்படி 1,20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள். இப்போ நீட்டுங்கிறது வந்து ஒரு மாநிலத்துக்கும் கல்வி அமைப்பு வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்குமே இந்த நீட்டு பொருந்தும், அது ஒன்றிணைந்து போகுங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாட்டில் நீட் ஒழிப்பு சாத்தியம். ஏன்னா தொடக்கத்திலிருந்து கல்வி அமைப்புங்கிறது வந்து மாநில பட்டியலில் தான் இருந்தது. அது பொதுப்பட்டியலுக்கு போச்சு. இப்போ நாங்கள் மாநில பட்டியலுக்கே நாங்கள் கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நீட்டை ஒழிங்க, மாநில பட்டியலுக்கு மாற்றுங்க. இந்த லா படிக்கிறவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி மற்ற டிவிஷன்ஸ்க்கெல்லாமும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்றீங்க. ஸோ நீட் வந்து அதை விட பேர்டனான ஒன்றுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதெல்லாம் வந்து பொதுவாகவே இங்கே வந்து ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. நீட் வந்து ரொம்ப கான்ஷியஸாக அவங்க உள்ளே கொண்டு வந்தது. இப்போ நீட்டுக்கான கோச்சிங் கிளாஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை கோச்சிங் கிளாஸஸ் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளவு கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. வாலண்டியராக அதுக்கே வந்து அத்தனை ஆட்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இதில் ஒரு கோச்சிங் கிளாஸ்க்காவது அரசு தரப்பில் நடக்குதா? எல்லாமே பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் கையில். கல்வியை வந்து வணிகமயமாக்குறாங்க. ஸோ வணிகமயமாக்கி அதில் சம்பாதிக்கிறாங்க. இப்போது கோச்சிங் கிளாஸில் எவ்வளவு பணம் கேட்குறாங்க? அத்தனை லட்சங்களுக்கு வந்து இங்கே எப்படி போவாங்க? இது +2ல் படித்த மதிப்பெண் இல்லாமல் அதுக்குன்னு தனியாக ஒரு கோச்சிங் கிளாஸு, அந்த கோச்சிங் கிளாஸ் வந்து கார்ப்பரேட் கையில் போய் அதை வணிகமயமாக்கி அதை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பணத்தை கட்டி இது கல்வியை வந்து வணிகமயம் ஆக்கிட்டாங்க. அவ்வளோதான். மற்ற துறைகளில் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறத விட நீட் வந்து ஒரு பெரிய பர்டன். அது வந்து ரொம்ப கான்ஷியஸாகவே தான் வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இதை கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும். இன்னும் வந்து ஏதோ சொல்லிகிட்ருக்கிறது வந்து நம்ம அடுத்தடுத்த துறைகளுக்கும் வந்து வர்ற காலங்களில் இந்த மாதிரி எக்ஸாம் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிப்பட்டதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்மாக நீட்டை ஒழிக்காமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா அடுத்து வந்து என்ஜினியரிங், ஆர்ட்ஸு அப்படி வர எல்லாத்துக்குமே இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற அந்த எக்ஸாம்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னா தமிழ்நாடு மாணவர்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசம். அதே மாதிரி இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இதை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ இந்த 151 சீட் இருக்குது அப்படின்னும் போது இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துங்களுக்கும் அந்த மாணவர்களுக்கான அந்த 151 சீட்டில் வந்து ஒன்று வந்து போகும். இப்போ அப்படிங்கிறப்ப இங்கே தமிழ்நாட்டில் ஸ்பெஷாலிட்டி டாக்டருங்கிற எண்ணிக்கை வந்து கம்மியாகும். நீட்டு இருந்து இப்போ அதில் சீட் கிடைக்காம போகி மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த 151 சீட்டில் வந்து இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள்லேருந்து வேறு யாருக்கோ வந்து அது கிடைக்குது அப்படின்னும் போது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள
ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸுங்கிற அந்த ஒரு இடம் இல்லாமல் போகுது. 113 சீட்டு மறுபடியும் அதில் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் பிரச்சனைங்கிறது உங்களுக்கே தெரியுது. ஸோ அப்போ இதை நீட்டை ஒழிக்க தானே செய்யணும். நம்ம இங்கே பேன் பண்ணி தான் நம்ம ஆகணும். இந்த கேள்விகள் இவ்வளவு கேள்விகள் வந்து எழுகுது அப்படின்னும் போது இந்த கேள்விகளுக்கான மூல காரணம் எங்கே போய் நிற்குது? நீட்டில் தான் போய் நிற்குது. அது எதுக்கு? வேண்டாம். நம்ம மாணவர்களை வந்து நம்ம நிம்மதியாக படிக்க விடுவோம். அவங்கள ஒரு நல்ல துறையில் உட்கார வைப்போம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம மருத்துவ மாணவர்களை நம்மளே கொண்டு வருவோம். இந்த நீட்டை வச்சு அவங்கள வந்து உயிர் சேதம், உயிர்கொலை பண்ண வேண்டாம்.